this helps you also at 1 plus is 1. And then the 30 already. So here in the bottom Brahma is there and middle Shiva. Vishnu is there, top Shiva is there. Middle வந்து பிரம்மா இருக்காங்க, மத்தியில் விஷ்ணு, மேலே शिवलिंग नीचे ब्रह्मा रहता है, बीच में लक्ष्मी का रहता है, सरस्वती का रहता है, सही हस्बैंड ब्रह्मा, लक्ष्मी हस्बैंड विष्णु, टॉप शक्ति हस्बैंड शिव रहते ऐसे नहीं आसिकांगा रहते. So this have kept it in the seed, so it is grown up. No place to grow up, that's why I have planned to keep it down here to keep it, put it in down. So we have planted it and we have to pour water, so it will be easy to pick up and it's easier. It is better here to pour water so that we can easily pick up. To pour water and easily to pick up. It's easier to water that we can easily pick up. என்னடா வச்சிட்டியா? அல்லது டேப் வேணுமா? வேண்டாம்ல. மத்தியில் ஒரு கம்பு வச்சுக்கேன், வேறு கம்பு ஒரு கம்பு வேணுமா? மத்தியில் ஒடிச்சு வச்சுக்கிட்டியா? மத்திய அளக்க. ஆமாம், அதான் லாய்க்கு வேறு இதை வச்சுக்கிட்டியா? மண்ணை சொல்லிக்க. இது வேணுமா பாரு, கரெக்டாக இருக்கான்னு பாரு. சரியாக இருக்கும். அப்படி மாற்றியால் மத்தியில் கை வச்சு சரிதான். கொஞ்சம் வருதோ விளக்குமாறு குச்சி எங்கே இருக்குது? அப்போ அதில் ஒன்று எடுத்துக்காம அதான் ஈஸியாக இருக்கும். ஆமாம், அதில் பாதி தானே வரும். அந்த கம்புக்குச்சியில் பாதி தானே வரும். எடுத்துக்கா, தண்ணி ஊற்றிடும். ஒரு வாட்டர் தண்ணி டால்த்து அடியில் உள்ள மண்ணோடு எடுக்கணுண்டா, அப்போ தான் தழுக்கும். மண் எடுத்தியா? தாய் மண்ணல், தாய் வீட்டு மண்ணுன்னு சொல்லுவாங்க. அப்போ எடுத்து வச்சா தான் வரும். அடியில் எடு, என்ன மண்ணோடு சேர்த்து தாய் வீட்டு மண்ணுன்னு சொல்லுவாங்க. அப்போ தான் வரும். Thank you God, it is grown up. I see it. Whenever I go to temple, I used to keep it. Coil gange boil வந்து எடுத்தது to pour water for remaining. There is no place to go down, so it is to keep it in floor. கீழே போகாது, அதனால நம்ம தரையில் வச்சா தான் நல்லது. சென்னை जाएंगे इसके लिए जमीन में रखना. It is not going down, so it is better to keep it on the floor. அது வந்து கீழே போகாது, அதனால் தரையில் வைக்கணும். சென்னை जाएंगे इसके लिए जमीन में रखना. ஃப்ளவர் இதுதான் நைஸ் ஃப்ளவர். பூ வந்து அதில் தண்ணி ஊற்றிட்டு ஈஸியாக இருக்கும்ல, நாளைக்கு பிடுங்க. தண்ணி ஊற்றிட்டேன்டா ஈஸியாக இருக்கும்ல, பிடுங்க. வச்சுட்டே அப்படின்லாம் பெரிய கொடை போட்டுக்க. பாறைக்கம்பி வச்சு மத்தியில் சிலுவனக்கா போடாத, மத்தியில் மட்டும் ஒரு புள்ளி வை. சிலுவை போட்டு குத்தக்கூடாது. ஏசப்பா மேலே குத்துனக்கா ஆயிரும். சரியா? 4 சைடில் அளந்துட்டு மத்தியில் ஒரு புள்ளி வை. அப்படி பிடிச்சிக்கா வை. ஏன்னா ஏசப்பா சிலுவை போட்டு குத்தக்கூடாது. கையை வச்சு குழியை தோண்டிக்காங்கண்ணே. அதில் ஒரு கம்பு குச்சியை வச்சு குத்துடா, அதில் குத்தி வைடாங்கண்ணே. கம்பு குச்சியை வச்சு குழியை ஆக்கி போட்டுரு. இல்லை ஒவ்வொரு குச்சி வேண்டாம், 8 குச்சி வேணும். அங்கே குழியாக போட்டுருண்ணா. ஒரு திருக்கு
ஒரு சுற்றி எடுடாங்கண்ணே. ஒரு பெரிய கம்பு வச்சுக்கேன், அதில் கரண்டி வச்சு எடுக்க. ஆ, பொடி கரண்டி வச்சு எடு. அந்த குச்சியை வச்சு அப்படி திருக்கி விடு. லைக் திஸ் யூ ஹேவ் டு மெயின்டைன் த கார்டன். அப்படியே வச்சிரு. அப்போனா அந்த பாறை கம்பி வச்சு குத்தி வச்சிடலாம். அப்படி ஒன்று வை. ஏன்னா சிலுவை கணக்காக வச்சு ஏசப்பா குத்த கூட அது நல்லது கிடையாதுங்க. இல்லை அப்படி கோடு போட்டு குத்துனோம்னா சிலுவையே குத்தணும் ஆயிரும். சூப்பராக இருக்கு. ஏப்பா அதில் ஒரு மத்தி புள்ளி டு மேக் இட் இன் த மிடில் டு கீப் இட். அப்படியே வச்சுக்கோ. அப்படியே வச்சுக்கோ. You can every part here to keep it. நிறையா பூ இருந்தால் அங்கே போய் விற்கிறனாலும் விற்றுக்கலாம். இங்கே எஸ்கே கடையில் எஸ்கே நல்ல கூட கடையில் கொடுத்தாலும் வாங்கிக்கிடுவாங்க. கட்டிக்காந்தி என்ன பெரிய பூ அண்ணன் பூத்துருக்காரு. அழகா சூப்பராக பூத்துருக்குல்ல. ஒரு வாட்டி எவரி பார்ட்ஸ் வாட்டி இந்த மிடில் வாட்டி செலக்ட் அண்ட் using this one stick we have to take it either whether big or small. then we have to இந்த இதை பிடுங்கிட்டே விட அது முளைக்கல. என்ன இந்த இது வேப்ப மரத்தானே கெட்டலையோ ஒரு கயிறு தட்டா கட்டி எடுத்தட்டா. இந்த வேப்பம் கொஞ்சம் மேலதள்ளி கொஞ்சம் கட்டிடுற விரிஞ்சிட்டு இடைஞ்சலாக இருக்குல்ல. மேலேயே ஒரு கயிறை வச்சு இந்த இயற்கையிலையும் கட்டிடு. சரியா? சுற்றி கட்டிடுடா. கீழே இருந்து மேலே ஒரு கயிறு எடுத்தார். ஒரு கயிறு இந்த ரோப்பு டு ட்ரையட்டம் டு பாட்டம். வாய் அங்கே போய் எங்கே இருக்க பாரு. அங்கே போய் கயிறு ஆக்கணும். rope here to make it tight loose and you have to place like it वो ढीला करके निकालना काढ़ा से இல்லைன்னா லூஸாக ஆக்கணும். லூஸ் ढीला ஆக்கலாம். ढीला விட ढीलाக்கு निकालना है. रिमूव निकलना निकलना काला काढ़ा से. it is the ரோப்புனா கயிறு ரசின்னு சொல்லுவாங்க. இது வந்து த்ரெட்டுன்னா பயங்கர கையில் பாயசம் பயங்கர கம்மலாகிறதில்ல. த்ரெட்டு வச்சு எடுத்துக்கிறேன்னா கயிறு வந்து தாகம்